குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சில நேர்கள் ஒரே நேர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கேள்விகளை எடுத்து அதற்கு நம்ம பதிலாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒருவர் கேட்டிருக்காரு, மூட்டு வலி இருக்கின்றது, கை விரல்களில் வீக்கம் இருக்கின்றது, கை விரல்களை மடக்க முடியலை, அதே மாதிரி ப்ரெஷரும் இருக்குது, இந்த மூன்றுக்கும் எனக்கு தீர்வு வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த மூன்றுக்குமே நம்ம என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இது வாயுக்களினால் ஏற்படுகின்றது. உடலில் இருக்கக்கூடிய தசவாயுக்களும் நன்றாக இயங்கணும். அதற்குரிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா மூட்டு வலி வராமல் வாழ முடியும். இந்த கை விரல்களில் வீக்கம், மடக்க முடியாதது, இதுவும் பார்த்திங்கன்னா ஆர்த்தட்டிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை எடுத்துக்கோங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மூட்டுக்களை திடப்படுத்தக்கூடிய உட்கட்ட ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். அது நமக்கு மூட்டு சவ்வுகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வாயு முத்திரை பார்க்க போகிறோம், அபான முத்திரை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தசவாயுக்களையும் நன்றாக இயங்க செய்யும். ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க, இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடிய சின் முத்திரை பார்க்க போகிறோம், தியான முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள், மனதில் ஏற்பட்ட எண்ணங்கள், உணர்வுகளால் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்கள் தான் நோயாக வருகின்றது. இந்த முத்திரைகள் மனிதனுடைய பண்புகளை மாற்றக்கூடியது. மனதில் எழுகின்ற நல்ல எண்ணங்கள் மட்டும்தான், பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் வரும். டென்ஷன், டிப்ரெஷன், கோபம், பொறாமை இது எல்லாமே நம்ம விட்டு நீங்கிவிடும். அப்போ நாளமில்லா சுரப்பிகள் சரியாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். பயிற்சியும் பண்ணிக்கோங்க, உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக முத்திரைகள், மூச்சு பயிற்சி, யோகாசனம் மனிதனுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல நம்ம முத்திரைகளாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உட்கட்ட ஆசனம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனத்தை கடைசியாக பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வாயு முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க ஒரு 5 செகண்ட். இப்போ முத்திரைக்கு போவோம். ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். உங்களுக்கு தெரியற காண்டி காமிக்கிறேன். வாயு முத்திரை. மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, கேப் இல்லாமல். நீங்கள் அப்படியே கை அப்படி மடியில் வச்சுக்கலாம், முட்டியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நீங்க கையை முட்டியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ சின் முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல், 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தியான முத்திரை பண்ண போகிறோம். இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம்.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டி இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி மடியில் வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சில் கவனம் செலுத்துங்கள். வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். நீங்கள் 2 கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அபான முத்திரை, நடுவரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சின்முத்திரை, பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உட்கட்ட ஆசனம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை, அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம உட்கட்ட ஆசனம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் மனசுனால பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. குதிங்காலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வரோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைக்குள்ள வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். நிமிர்ந்து நின்றுக்கிடுறோம். வலது கால் இடது கால் மனசுனால பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வரோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். இப்போ நின்ற நிலையிலேயே வாயு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. மூட்டுக்களுக்கு மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ அபான முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க. மூட்டுக்கள் மூட்டுச்சவுகளுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன எக்ஸசைஸ், கிளாக் வைஸ் அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள், வயதானவர்கள் மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். மூட்டுக்கள், மூட்டுச்சவுகள் நன்றாக இயங்கும். ப்ரெஷர் நார்மலுக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும். கை விரல்களில் வருகின்ற வீக்கங்கள், தசவாய்க்களில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்யக்கூடியது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.